Class 6, Chapter 6, Perimeter and Area. இது Part 7 வீடியோ. Part 7 வீடியோல நம்ம ஏரியா வந்து அன்ஷேப்டுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஷேப் பாருங்க, நமக்கு இது ஒரு க்ளோஸ்டு ஷேப்பு. ஆனா நம்மளால இது ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது ஒரு க்ளோஸ்டு ஷேப் மட்டும்தான். இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். We can estimate the area of any simple closed shape by using a sheet of squared paper or graph paper. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்கொயர் பேப்பர்ல இதை கட் பண்ணி கிராஃப் ஷீட்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேசிங் பேப்பர் இருக்கும்ல, டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கும், அதுல இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு கிராஃப் ஷீட்ல வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்றதுக்கான மெத்தட் இங்க கொடுத்துருக்காங்க. To estimate the area, we can trace the shape onto the piece of transparent paper. ஒரு transparent paperல trace பண்ணிட்டு then place the same on a piece of squared or graph paper. graph paperல வச்சுட்டு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். இது என்ன மெத்தட் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஒன் ஃபுல் ஸ்மால் ஸ்கொயர், ஒரு ஸ்மால் ஸ்கொயரை நம்ம 1 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு எடுத்துப்போம். இக்னோர் த போர்ஷன்ஸ் ஆஃப் த ஏரியா that are less than half a square. so half a square இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணணும். கம்மியா இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடணும். மோர் தென் half a square இருந்ததுன்னா நம்ம அதை வந்து 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா half a square இருந்ததுன்னா half அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கீழே இருக்கிற 4 ஃபிகர்ஸ்க்கும் நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் இதை நம்ம டாட் கனெக்ட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க, டாட் மட்டும் அப்படியே கனெக்ட் பண்றேன். ஸோ ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ஸ்கொயரா கனெக்ட் பண்றேன். ஸ்கொயர்ல ஹாஃப் தான் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 3 ஃபுல் ஸ்கொயர் இருக்கு அண்ட் 2 ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப நான் இதை எழுதும் போது எப்படி எழுதுவேன், 3 ஃபுல் இருக்கு, அதுக்கு வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் ஹாஃப் இன்டூ அந்த ஹாஃப் இருக்கிறது வந்து 2 பீசஸ் இருக்கு. ஸோ 2 கேன்சல் பண்ணுவோம் 1. ஸோ 3 பிளஸ் 1 அப்படின்றது 4. இன்னும் சிம்பிளா பார்க்கணும்னா 3 ஃபுல் பீசஸ், 3 ஃபுல் பீசஸை 3ன்னு எழுதிக்கிட்டோம். அந்த 2 ஹாஃப்ன்றதை நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. இப்போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்ல வந்து டாட் கனெக்ட் பண்றேன். ஸோ டாட் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி வருதுன்னா, மேலே 2 ஹாஃப் ட்ரையாங்கிள் அண்ட் அடுத்த லைன் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3. அதே மாதிரி கீழே கனெக்ட் பண்றோம். ஸோ கீழே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் நம்பர் பண்ணா 1 2 3 இது 3, இது 4மே நமக்கு ஃபுல் ஸ்கொயர் அண்ட் 5 6. ஸோ 6 ஸ்கொயர் வருதா. பிளஸ் எத்தனை ஹாஃப் இருக்குன்னு பாருங்க, ஹாஃப் மட்டும் கலர் பண்றேன். ஸோ 1 2 2 ஹாஃப் இருக்காங்க, இங்க 2 ஹாஃப், 2 ஹாஃப்ன்றது 1. ஸோ மேல ஒரு 1 பிளஸ் 1 2 இருக்கு, கீழே வந்து 2 சைட்லயும் சேர்ந்து ஒரு 1 இருக்கு. ஸோ இந்த 2 ஹாஃப், தேர்ட் ஹாஃப், ஃபோர்த் ஹாஃப், ஃபிஃப்த் ஹாஃப், 6 ஹாஃப். ஸோ 6 ஹாஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், 1/2 இன்டூ 6ன்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்ணா 3. ஸோ 6 பிளஸ் 3 ஈக்குவல் டு 9. ஸோ செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் 9. இதே மாதிரி நான் தேர்ட் கனெக்ட் பண்றேன். தேர்ட் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃபுல் ஸ்கொயர்ஸ் வருதுன்னு பாருங்க, எவ்வளோ ரெக்டாங்கிள் வருதுன்னு பாருங்க. ஸோ இங்க டாட் கனெக்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். 1 2 இதெல்லாம் ஃபுல் ஸ்கொயர், 3 4 5 6 7 ஃபுல் ஸ்கொயர்ஸ் பிளஸ் அண்ட் மீதி ஹாஃப் இருக்கிறது வந்து 1 2, மேல 1 2, கீழே 1 இருக்கு, சைட்ல கார்னர்ல 1 இருக்கு, 3 1 2 3 4 5 6. 6னா 6ல பாதி, ஸோ இட் இஸ் 3. ஆன்சர் 10. அதே மாதிரி நெக்ஸ்ட்ல 1 2 3 இங்கே கனெக்ட் பண்ணலாம், 4 5 6 7 இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். பட் இங்கே கனெக்ட் பண்ணும்போது நான் அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது, ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல கனெக்ட் பண்றேன். ஸோ எனக்கு 1 2 3 4 ஃபுல் ஸ்கொயர், 5 6 7 8 ஃபுல் ஸ்கொயர். ஃபுல் ஸ்கொயர் 8 இருக்கு அண்ட் ஹாஃப் ஸ்கொயர்ன்றது ட்ரையாங்கிள் 1 2 சாரி. ஸோ 1 2
அடுத்து 3 4 5 and 6 இருக்கு. அகைன் 6 இருக்கு. 6னா 6ல half எடுக்கணும், அதனால 3. ஸோ 6ல half 3, ஆன்சர் 11. ஸோ இப்படிதான் அன்ஷேப்டுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம் with the help of graph sheet. Let's explore. Why is area generally measured using squares? Draw a circle on a square graph sheet with a diameter, breadth of length 3. Count the squares and use them to estimate the area of a circular region. ஒரு சர்க்கிள் வரைஞ்சு அந்த சர்க்கிள்க்கு நான் வந்து சர்க்கிளை எதுல வரையணும் அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட்ல வித் டயமீட்டர் வந்து 3 அப்படின்னு எடுத்து நான் வரையணும். ஸோ டயமீட்டர் 3ன்னு வரைஞ்சிட்டு அதுக்கு இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். as you can see circles can't be packed tightly without gaps. ஸோ சர்க்கிள் நான் வரையும் போது இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிராஃப் ஷீட்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்க்கிள் வரையும் போது டைட்லி பேக்டா பண்ண முடியுமானா முடியாது. அதுல என்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். இன் பிட்வீன்ல இங்க நமக்கு ஸ்பேஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் கிராஃப் ஷீட்ல. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் அன் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா யூசிங் சர்க்கிள்ஸ் ஆஸ் யூனிட்ஸ். ஸோ சர்க்கிள்ல வந்து அப்படியே வந்து வேல்யூஸ் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், த சேம் ரெக்டாங்கிள், இதே மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் பேக் பண்ணாலும் நம்மளால பேக் பண்ண முடியாது, கேப்ஸ் வரும். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம இங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம்னா, draw a circle on a graph sheet with a diameter of length 3. Count the squares and use them to estimate the area of the circular region. நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறோம், கிராஃப் ஷீட்ல வரைஞ்சிருக்கோம். இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நான் இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது அதே ஃபார்முலா. ஸோ லெஸ் தென் ஹாஃப் இருக்கும்போது ஒரு ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு இது ஒரு ஃபுல் ஸ்கொயர். ஸோ 1, இதுக்கு நம்ம வேற கலருக்கு போயிடலாம். இது வந்து ஸ்கொயர் நம்பர் 1. அண்ட் இங்க ஓரத்துல கொஞ்சம் தான் கட் ஆயிருக்கு. ஸோ ஸ்கொயர் நம்பர் 1, ஸ்கொயர் நம்பர் 2, ஸ்கொயர் நம்பர் 3. ஸோ இது 4 5 6 7 8 9. இது வந்து ஃபுல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் இருக்கிற மாதிரி உள்ள இடத்த மட்டும் நம்ம இப்போ எடுக்க போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, மோர் தென் ஹாஃப் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல அது ஹாஃபை விட கம்மியா இருக்கு. ஸோ அப்போ அதனால் ஹாஃப்னு எடுக்க முடியாது. இதை நம்ம ஒரு ஹாஃபா எடுத்துக்கலாம். ஏன்னா அது நியர்லி ஹாஃப். இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா இட் இஸ் லெஸ் தென் ஹாஃப். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைட்லயும் இது நமக்கு லெஸ் தென் ஹாஃப். அப்ப இது நம்ம எக்ஸாக்டா வரைஞ்சிருந்தா இதுவும் எனக்கு லெஸ் தென் ஹாஃப்ல தான் வரும். நான் லெஸ் தென் ஹாஃப் எல்லாம் ஷேட் பண்றேன், அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ இங்க வாங்க, இந்த கீழே வரும்போது இது நமக்கு மோர் தென் ஹாஃப். அப்ப இதனா 10 எடுத்துக்கலாம். இங்கேயும் மோர் தென் ஹாஃப் 11, இதுவும் மோர் தென் ஹாஃப் 12, மோர் தென் ஹாஃப் 13, மோர் தென் ஹாஃப் 14, மோர் தென் ஹாஃப்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் 15 அண்ட் இங்க 16. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 16.5. ஏன்னா மேல ஒரு 0.5 இருக்கு, மற்றதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் நமக்கு ஸ்மாலரா இருக்கு. ஸோ நீங்க இதே மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்ல ஒரு சர்க்கிள், ஏதாவது ஒரு ரேடியஸ்ல சர்க்கிள் வரைஞ்சிட்டு செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையே வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள்க்கு, ட்ரையாங்கிள்க்கு அந்த மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆன் அ ஸ்கொயர்டு கிரிட் பேப்பர். ஸோ ஒரு கிரிட் பேப்பர் எடுத்துக்கிறோம். மேக் ஆஸ் மெனி ரெக்டாங்கிள் ஆஸ் யூ கேன் whose length, நிறைய ரெக்டாங்கிள் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம்னா லென்த் அண்ட் விட்ஸ் ஆர் ஹோல் நம்பர். ஸோ லென்த்தும் பிரெத்தும் ஹோல் நம்பர். ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் 24னா நமக்கு எப்படி வரும்னு பாருங்க. ஓகே சரி, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத். இந்த லென்த் இன்டூ பிரெத்தை 24ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல் அண்ட் பியை வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹோல் நம்பரா எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா 24 இன்டூ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்பயும் எனக்கு 24 வரும். ஒரு பாசிபிலிட்டி, இதுக்கான பாசிபிலிட்டிலாம் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த 24 வந்து எப்படி வரும்னா 24 இன்டூ 1ன்னு வரும். செகண்ட் பாசிபிலிட்டி இதே 24 2 டேபிள்ஸ்ல எடுக்கும்போது 12 இன்டூ 24. நான் வந்து இதே மாத்தி எடுக்க. ஓகே
ஸோ 12 into 2 12 2s are 24 எழுதலாம். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி நெக்ஸ்ட் இந்த 24 என்ன டேபிள் வரும் 3 டேபிள்ஸ்ல எவ்வளோ வரும் அப்படின்னா 8 டைம்ஸ் வரும். ஸோ 8 into 3. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி 4 டேபிள் 4 டேபிள்ஸ்ல வந்து 6 into 4 6 into 4 வந்து நமக்கு 24னு வரும். அடுத்து திருப்பி 6 டேபிள்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் 4 பாசிபிலிட்டி. இந்த 4 பாசிபிலிட்டி வச்சு நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ரெக்டாங்கிள் ஹாஸ் கிரேட்டஸ்ட் பெரிமீட்டர் நம்ம ஒன்னொன்னுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா இட் இஸ் 2 into லென்த் பிளஸ் பிரெத். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒன்னொன்னையும் வரைய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க லென்த் 24 விட்த் வந்து 1. இங்க மார்க் பண்ணி நம்ம எழுத போறோம். லென்த் 24ன்றதுனால 1 2 3 4 5. ஸோ இது வரைக்கும் வந்தா 10 15. இங்க வந்து நமக்கு 24 இல்லை. ஓகே 24 இல்லை, பட் நீங்க இதை 24னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் விட்த் 1ன்றதுனால நம்ம 1லயே மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாம்பிள் டயக்ராம். ஸோ இங்க which is 24 into 1. இப்போ இதுக்கான பெரிமீட்டர் என்னன்னு செக் பண்ண போறோம். இதுக்கான பெரிமீட்டர் வந்து 2 into 24 plus 1 length plus breadth. 24 plus 1ன்றது 25. ஸோ 2 into 25 அதோட ஆன்சர் 50. ஸோ இங்க நமக்கு ஆன்சர் வந்து 50. என்னோட கொஸ்டின்ல வந்து இட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து 12 into 2 அப்படின்னு எடுக்க போறோம். இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ 12 2 வித் சைஸ் வந்து 2, இது வந்து 12. ஸோ இங்க 5, இந்த திக் லைன் வரும்போது 5, அடுத்த திக் லைன் வரும்போது 10. ஸோ 12. ஸோ 12 into 2 இது செகண்ட் பாசிபிலிட்டி. இங்க எழுதுறேன் 12 into 2 லென்த் 12 பிரெத் 2. ஸோ இதுக்கான பெரிமீட்டர். ஸோ இதுக்கான பெரிமீட்டர் 2 into 12 plus 2 L plus B. 12 plus 2 அப்படின்றது 14. ஸோ 2 into 14. 2 into 14ன்றது 28. ஸோ இதோட பெரிமீட்டர் வேல்யூ 28. நெக்ஸ்ட் ஒன்கான ஆப்ஷன் 8 into 3. 8 into 3 அப்படின்னா 3 width 3 and 8. So 5 6 7 8. இது third rectangle. Okay, இது third rectangle. இது 8 into 3. இதுக்கான பெரிமீட்டர். இதுக்கான பெரிமீட்டர் வந்து 2 into 8 plus 3. 8 plus 3 11. So 2 into 11 22. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6 into 4. 4 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ 4 ஆப்ஷனும் எடுக்கிறோம். 6 into 4 அப்படின்னா 2 3 4 வித் 4 லென்த் 6. ஸோ இது இன்னொரு ரெக்டாங்கிள், இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ 6 into 4. இங்கே என்னோட பெரிமீட்டர் 2 into 6 plus 4. 6 plus 4ன்றது 10. ஸோ 2 into 10 equal to 20. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா which rectangle has the greatest perimeter. greatest perimeter எதுக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ லென்த் 24 பிரெத் 1 அதுக்கு தான் வந்து greatest perimeter இருக்கு. ஸோ ஆன்சர் rectangle with the A கான ஆன்சர் rectangle with length 24 meter 24 meter and width 1 meter has greatest perimeter. the greatest perimeter அப்படின்றதோட வேல்யூ வந்து as 50. so 50 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது பெரிமீட்டரோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க which rectangle has least perimeter. ஸோ அதுக்கான ஆன்சர் rectangle
with length. Last ஒனுக்கு தான் least இருந்தது. So length 6 meter and width 4 meter has least perimeter. ஸோ அதுக்கான வேல்யூ தான் கம்மி, அதனால அதோட பெரிமீட்டர் தான் கம்மியா இருந்தது. இப்போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் டயக்ராம் போட போறது இல்லை, அப்படியே டைரக்டா போட போறோம். ஏன்னா ப்ரொசீஜர் இதுதான். இஃப் யூ டேக் அ ரெக்டாங்கிள் ஆஃப் ஏரியா 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா இது அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியாவை 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. So area of a rectangle. Area of a rectangle oda value 32 centimeter square, which means L into B வந்து நமக்கு 32 centimeter square. அப்ப L க்கும் B க்கும் என்னென்ன possibility இருக்கும் அப்படின்றத செக் பண்ணோம். What will your answers be? Give any area. Is it possible to predict the shape of the rectangle with the greatest perimeter as well as the least perimeter? So நாமளே predict பண்ண போறோம் length and breadth predict பண்ணிட்டு இதுல எது greatest perimeter and எது least perimeter அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். So நம்மளாவே length and breadth அப்படி கொடுக்கலாம்னா இந்த 32க்கு first possibility length 32, breadth 1. So இது first possibility 32 centimeter square 1. Second possibility 2 tables ல கொடுக்கும்போது 16 into 2. So again 32. Third possibility 3 tables ல கொடுக்க முடியாது, இதை 4 tables ல போகும்போது 7 8 times 8 into 4. 8 into 4 32. அடுத்து 5 tables 5ல வராது, 6 வராது, 7 திருப்பி 8ல தான் வரும். அப்ப நமக்கு இங்க மொத்தம் 3 possibility தான் இருக்கு. இந்த 3 possibilityக்கு நம்ம பெரிமீட்டர் செக் பண்ணோம். So first case ஓட perimeter. First case ஓட perimeter is 2 into length plus breadth. So 2 into 32 plus 1 என்றது 33. So 66. Second value calculate பண்ணும்போது second value கான perimeter equal to 2 into length 16, breadth 2. So 2 into 16 plus 2 என்றது 18. 2 into 18 multiply பண்ணா 36. So 36 centimeter. And third part கான perimeter. இப்ப இது 3 பார்ட்டா நமக்கு கிடைச்சது. Third கான perimeter 2 into 8 plus 4. 8 plus 4 அப்படின்றது 12. So 2 into 12 equal to 24 centimeter. இப்ப எது வந்து இதுல கிரேட்டஸ்ட் எது லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கானது வந்து கிரேட்டஸ்ட் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 66 சென்டிமீட்டர். அண்ட் லீஸ்ட் பெரிமீட்டருக்கான ஆன்சர் லீஸ்ட் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 24 centimeter.